ஒரு நாளும் கீழே விட மாட்டான், தொங்க விட்டாலும் மேலே எழுவான், எல்லாரையும் அவனைப் போலவே மாற்றுவான். அவன் யார்? விட தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்லை வீடியோட என்ன ஆன்சர் சொல்லியிருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வெண்பொங்கலும் கூட நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு டிஃபன் சாம்பார் தான் வச்சிருந்தேன். மதியானம் லஞ்சுக்கு நான் ஆல்ரெடி கொஞ்சம் புளியோகரை மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அதை வச்சு புளியோகரையும் கூட உருளைக்கிழங்கு பொரியல் தான் பண்ணேன். கொஞ்சம் காரமாக இருந்தது புளியோகரை மிக்ஸ், அதனால பாப்பாக்கு மட்டும் உருளைக்கிழங்கு ரைஸ் மாதிரி பண்ணி தனியாக வச்சாச்சு. ஒரு நல்ல வெண்பொங்கல் செய்யறதுக்கு ஒரு 5 டிப்ஸ் இருக்குங்க. அது என்னன்னு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நல்ல வெண்பொங்கலுக்கு 1 பங்கு அரிசி போட்டிங்கன்னா 1/4 கப் பாசிப்பருப்பு யூஸ் பண்ணுங்க. பச்சை பயிரை கொஞ்சம் நல்லா வறுத்து போட்டிங்கன்னா ஃப்ளேவராக இருக்கும். நெய்யில் பெப்பரை இடித்து ஜீரகம், இஞ்சி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து பாருங்கள், மணமாக இருக்கும். மெஷியாக கொஞ்சம் கொலன்னு இருந்தால் தான் அந்த பொங்கலுக்கே டேஸ்ட்டு. லாஸ்ட்டாக இந்த கேஷ்யூ இருக்குல்ல, முந்திரியை ரோஸ்ட் பண்ணி அதில் போடுங்க, செம்மங்க. அதுதாங்க ஹைலைட்டு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் கேட்ட கேள்விக்கு நெருப்பு தான் ஆன்சர். பாய்.